இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் பாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியிலே பங்கேற்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு அன்பை பற்றி எடுத்து கூறுகிறார். கடவுளின் திருவுளப்படி அவர் அன்பாக இருக்கிறார். கடவுள் மகனை அன்பு செய்கின்றார். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் அன்பு செய்கிறார். நாமும் அன்பின் கருவிகளாக திகழ வேண்டுமாய் இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, இறை பற்றி இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7-21 முடிய. அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கின்றீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகின்றார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிச்சல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும்
தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு அன்பை பற்றி எடுத்து கூறுகின்ற நற்செய்தியாக அமைகின்றது. கடவுள் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். அவருடைய அன்பு மகன் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். எவ்வாறு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார்? இந்த உலகை அவர் படைத்தார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எனவே இந்த உலகை மீட்பதற்கு தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர், தந்தையிடமிருந்து வந்தவர். நம் அனைவரையும் அன்பு செய்கிறார், அன்பு செய்தார். எவ்வாறு அன்பு செய்தார்? சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு மீட்பு தந்தார். சிலுவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதுதான் அவர் நம் மீது கொண்டிருக்கின்ற அளவு கடந்த அன்பு. இங்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம், அன்பும் கட்டளைகளும் ஒருங்கே செல்ல வேண்டும். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய கட்டளைகளை ஏற்று நாம் நடக்க வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து கூறுகிறார். இயேசு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது பணி என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று பொருள், கடவுளை அன்பு செய்கிறோம் என்ற அர்த்தம். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையின் மூலமாக விட்டு சென்றிருக்கின்ற விழுமியங்களை ஏற்று நாம் அதை வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்வாக்கும் பொழுதுதான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று பொருள், இயேசுவை அன்பு செய்கிறோம் என்று பொருள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில எப்படி இந்த அன்பு, இந்த கட்டளைகள் நம்முடைய வாழ்வாக்க முடியும்? ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்றால் என்ன பொருள்? என்னுடைய கட்டளைகளை ஏற்று கடைப்பிடியுங்கள். அதுதான், என்னுடைய கட்டளைகளை ஏற்று கடைப்பிடியுங்கள். எனவே பெற்றோர்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்கிற வார்த்தையை ஏற்று அவர்கள் வழி போல நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் அன்பில் பிள்ளைகள் நிலைத்திருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போன்று கணவன் அன்பில் மனைவி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனைவி கணவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதே போன்று ஆசிரியர்கள் அன்பில் பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், மாணவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான், கீழ்ப்படிந்தால்தான்
அவர்கள் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்று பொருள்படும். நாமும் நம்முடைய வாழ்வில, நம்முடைய சமுதாயத்தில, நம்முடைய தல திருச்சபையில நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து கட்டளைகளையும் ஏற்று பெரியவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிக்கு ஏற்ப நாம் அனைவரும் கீழ்ப்படிந்தால் அவர்கள் அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்று பொருள்படும். இறுதி வசனம் அழகாக எடுத்து சொல்லுகிறது, நாம் ஆண்டவரிலே நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை ஏற்று அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எனவே திருப்பாடல் 119 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரில் நிலைத்திருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். நிறைவான மகிழ்ச்சி, முழுமையான மகிழ்ச்சி, உலகம் தரும் மகிழ்ச்சி அல்ல, மாறாக கடவுள் தரும் மகிழ்ச்சியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருப்போம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், நாம் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பள்ளி எள்ளமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க
அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித பிரான்சிஸ் அலேசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு தூயாவியாரில் ஒன்றப்ப எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையோ உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் காத்தித்திய வாழ்வு கழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆனந்த மழையில் நாடிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் வானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார்.
பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று மகிழ்வோம். திருப்பலி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. புவனராணியே, புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. சகல லோகம் மாறுமா ஏக பரமன் தார். சகல லோகம் மாறுமா ஏக பரமன் தார். அகமும் உடலும் அழகும் மிளிரும் அன்னை மரியிலே. அகமும் உடலும் அழகும் வெளிரும் அன்னை மரியிலே. புவனராணியே, புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. கேளம்பாக்கம் இறையிறக்க ஆண்டவரை நோக்கி ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தயை நிறைந்த தந்தையே, கேளம்பாக்கம் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே,
இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருட்தலம் நாடி வந்து பணிந்து நிற்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கும் ஆறுதல் தரும் அன்பு நிறை ஆண்டவரே, துன்பப்படுவோருக்கு துணை நிற்கும் தூயவரே, பாவ சுமைகளில் இருந்து எங்களை மீட்டு உம் இதய வீட்டில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் வேண்டுதல்களை தட்டாமல் தயவோடு தருகின்ற இரக்கத்தின் ஆண்டவரே, ஆபத்தில் இருந்தும் தீமையில் இருந்தும் எங்களை விலக்கி காத்தருளும். துன்பங்களில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் கவலை கடன் தொல்லைகளில் இருந்தும் எங்களை மீட்டருளும். எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்தருளும். உமது இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரிரக்கத்தின் ஊற்றிலிருந்து நலமும் நம்பிக்கையும் நாங்கள் பெறுவோமாக. உமது பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறர் மீதும் இரக்கம் காட்டும் நல் இதயத்தை எமக்கு அருளும். இவ்வாலயம் வரும் அனைவரும் உமது இரக்கப் பெருக்கால் நிறைவு பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆமென்.